நான் விசேஷமானவர். நான் விசேஷமானவர். கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிறார், நான் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என் இஷ்டத்தின்படி வாழ முடியல, என் இஷ்டத்தின்படி செய்ய முடியல நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கை நீங்க கர்த்தர் கரத்தில் இருக்கிறபடினாலே நீங்க நினைச்சபடி வாழ முடியாது. அவர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அதன்படிதான் வாழ்ந்தாகணும். அவர் கரத்துல நான் இருக்கிறேன். ஒரு பொம்மலாட்டம் ஆட்டுகிறவன் பொம்மையோட கரங்களில் அவன் கரங்கள்ல நூலை வைத்திருப்பான். அவன் ஆட்டுகிறது போல் தான் அந்த பொம்மை ஆடும். அதே போல கர்த்தர் உனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில அவர் நடத்த சித்தமா இருந்தார்னா நீ நினைச்சதெல்லாம் கிடையாது, அவர் நினைச்சதை நிறைவேற்றி கொண்டே போயிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா, என் நினைவுக்கு அல்ல, நினைவுக்கு அப்பாற்பட்ட அதிசயமா இருப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சப்பாத்திக்கு மாவு பேசுறீங்க, சும்மா அப்படி போட்டு இப்படி இன்னும் முடிஞ்சுட்டா அதை எவ்வளோ அடி அடிக்கிறீங்க, அதை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அதை வாய்க்கு மெது மெதுவா இருக்கும். எப்படி இருக்கும்? என்னுடைய ருசிக்காக அதை என்ன பண்றேன், போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறேன். அடிச்சதும் இல்லாம அதை என்ன பண்றோம், கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி வச்சிடும் மணிக்கணக்கா. ஹல்லேலூயா. என்ன அடி அடி மிதி மிதி, அநேக பாடுகள், அநேக வேதனைகள், அநேக காரியங்கள் என்னை மிதிச்சாலும், ஆனா நான் செபிக்கிற வார்த்தைகள் வரலன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை மெது மெதுவாய் உன்னை உருவாக்க அவர் என்ன பண்றாரு, உன்னை ஓரமா அப்படி நிறுத்தி வைத்திருக்கிறாரு. யாரு காரணம் படாமல் உன்னை தள்ளப்பட்ட கல்லாய் தனியாய் வைக்கிறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவருடைய கரை இறங்கி அந்த மாவை எடுத்து, சொல்லுங்களேன், அந்த மாவை எடுத்து அநேக பிரயோஜனம் உள்ளவர்களுக்காக, அநேக பசி உள்ளவர்களுக்காக, அநேக தாகம் உள்ளவர்களுக்காக ஒரு அப்பத்தை ஆண்டவர் சுட போறாரு. அந்த மாவை எடுத்து அப்பத்தை சுட்டு அந்த அப்பத்துல ஜீவனை உண்டு பண்ண போகிறார். அந்த அப்பத்துல நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். அந்த அப்பத்துல அநேக ஜனங்கள் திருப்தி அடைய போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது விசுவாசித்தா என் வாழ்க்கை குறித்து சோர்ந்து போக மாட்டேன். வைராக்கியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்குள்ளே நான் அதிகமா சிநேகித்தேனானால், என்னை நெருக்கிற, என்னை சோர்ந்து வருகிற காரியங்கள், எந்த மனுஷன் என்னை பேசினாலும், சத்ருவானவன் காதுல வந்து சொல்லுவான், சத்ரு இதை சொல்லுவான் அதை சொல்லுவான், பாத்தியா நீ தள்ளப்பட்டுட்ட, பாத்தியா நீ இவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தூரம் போ. சொல்ல அந்த வார்த்தைய, தூரம் போ. நான் கர்த்தர் கரத்துல இருக்கிற ஒரு களிமண்ணா இருக்கிறேன். அவரை என்னை நல்ல உருவமாய் உருவாக்கும்படி, நல்ல பாத்திரமாய் என்னை உருவாக்கும்படி என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன நான் தெரிந்து கொள்ளுகிறேன்னா, குணசாலி ஸ்திரீயாய் மாற வேண்டும் என்று, பொறுமை வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வெளியேறி போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அதாவது ஒரு விக்கிரத்தை ஸ்தாபிக்கணும். இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க, பூமி பூஜை பண்ணுவோம், அந்த பூமியை ஆட்கொள்ளு என்று பூஜை பண்ணுவான். யாருக்கு யார் போய் பூஜை பண்ணுகிறோம்? தேவ சாயலா இருக்கிற மனுஷன் தன் உடைமைகள் எல்லாத்தையும் அதுக்கு அடிமையா கொடுக்கிறதா. அப்படி கொடுத்துதான் எல்லாத்தையும் அவன் ஆளுகை செய்தான். இப்ப சொல்லுங்க, என் வீடு கர்த்தருடையது, நான் வாசம் பண்ணுகிற இடம் கர்த்தருடையது, அவருக்கு சொந்தமா கொடுக்கிறேன், அவருக்கு சொந்தமா கொடுக்கிறேன், நான் நடக்கிற இடங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமா கொடுக்கிறேன், அவருக்கு பரிசுத்தமா கொடுக்கிறேன் சொல்லி நீங்க அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்க. சத்ருவானவன் மனுஷனுடைய சிந்தையை பிடித்து இது என் கருத்துல ஒப்பு கொடுன்னு கேட்கிறான், அவன் ஒப்பு கொடுக்கிறான். உண்மையான தேவன் அவன் அறியவில்லை, நாமளும் உண்மையான தேவனை அறிந்திருக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு அதிகாரம் எடுக்கணும், எவ்வளவு அதிகாரம் எடுக்கணும். ஒரு மகன் குடும்பத்தில் அழகா சந்தோஷமா இருக்கும், பிள்ளைகள் செல்வத்தோடு சந்தோஷமா இருக்கிறோம்.
இன்னொரு மக போதன்ற திருப்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மகளுக்கு மட்டும் எல்லாமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவதான் விசேஷமானவர். அவள் ஜெபித்தாதான் எல்லாருக்கும் நன்மை வரும். அவளை கொண்டுதான் பூமி ஆசைய பண்ணுவார். குணசாலியான ஸ்திரீ அவதான். குணசாலியான ஸ்திரீ யாருன்னா தள்ளப்பட்டவள் தான். சொல்லுங்களேன், தள்ளப்பட்டவள். எவன் ஒருவன் நான் எதிர்பார்க்கிற ஒரு உதவியே வரல, இங்க போலான்னு பாக்குற ஒரு உதவியே வரல, அங்க போலாம் பாக்குற உதவியே வரலன்னா உன்னிடத்துல யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, உதவியை செய்ய மாட்டாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கணும் தான் அவர் விரும்புகிறார். ஸ்திரீயானவள் தன் புருஷன் தன் மணவாளனை நோக்கி பார்க்க வேண்டும். பார்த்தாதான் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க.